Hi friends, welcome to Tash Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள், நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராகவும் இளமையாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வேப்பிலை எடுத்துருக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக. இந்த வேப்பிலையில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வேப்பிலை நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடியது. இந்த ஃபேஸ் பேக் 10-11 வயசுக்கு மேலே முகப்பரு வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க கூட இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேப்பிலை நல்லா தண்ணியில் அலசிட்டு நான் இந்த மாதிரி ஒரு உரலில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை அரைக்கும் போது இது கூட நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தயிர் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே மாய்ஸ்சரைசிங் பண்ணும், ஆக்னி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சன்பேன் அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். வேப்பிலையும் தயிரையும் அரைச்சிட்டு நான் நல்லா வடிகட்டி இதோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இது கூட நம்ம முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த முல்தானி மெட்டி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸ்கின்க்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு இறுக்கத்தையும் கொடுக்கும். இதனால் நம்மளோட முகத்தில் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஸ்கின் நல்லா இளமையாகவே இருக்கும் எப்போவுமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்மளோட ஸ்கின்னில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒரு தடவை ஃபேஸ் வாஷோ சோப்போ போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்களோட ஸ்கின்னில் நல்லா டபுள் லேயராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கரால் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போயுமே ஒரு பேக் போட்டு அதை ரிமூவ் பண்ணும்போது ஸ்கின்னில் கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணிகிட்டே பேக் ரிமூவ் பண்ணிக்கணும். நான் இப்போ என்னோடய கையில் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபேஸில் நீங்கள் தண்ணி தொட்டுட்டு உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு உங்களோட ஸ்கின்னில் மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கிட்டே நீங்கள் இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவலால் உங்களோட ஸ்கின்னை மெல்லமாக ஒத்தி எடுத்துக்கோங்க. பேக் போடுறதுக்கு முன்னாடியும் சரி, பேக் போட்டதுக்கப்புறமும் ஸ்கின்னில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே பாதுகாக்கும். இந்த பேக்கை நம்ம மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 நாளைக்கு நீங்கள் இந்த பேக் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பேக்கை மொத்தமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் பேக் போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் இந்த பேக் போட்டுக்கலாம். நம்மளோட முகத்தில் உள்ள முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள், வெயிலால் நம்மளோட ஸ்கின் கருத்து போயிருந்துச்சுன்னா, நம்மளோட ஸ்கின்னில் சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் அண்ட் கிளியராகவும் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமாக செலவும் ஆகாது. இதை செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.